பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கி. எல்லாம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? நாம ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மள ஒருத்தங்க ஏமாத்தம். இதானே இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸ்ல சொன்னார். டே, ஒரு பாட்டி வடை சுட்டு நினைச்சுரா, காக்கா வந்து திருடின்னு போயிடுச்சுரா, மரத்து மேல உட்காந்துச்சுரா, நரி வந்துச்சுரா, நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சுரா, வடை கீழே வந்துச்சுரா, நரி எத்துன்னு போயிடுச்சுறாரு. பையன் கேட்டான், கதெல்லாம் ரொம்ப நல்லாகுது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்றீங்க? காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்னா. வாத்தியார் சொன்னார், நோ நோ நோ, காக்கா திருடின்னு தான் போயிடுச்சு. ஏன் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்றீங்க? எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம்ல. இல்ல திருடின்னு தான் போயிடுச்சு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? வாத்தியார் திருட்டுன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவதுடா, நாம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பிக்கும் போது அவங்க பொருளை எடுத்தா அதுக்கு என்ன பேரு? திருட்டுன்னு பேரு. இந்த பாட்டி கிட்ட கேட்காம பாட்டி கவனம் வேற தக்கும் போது பாட்டியுடைய ப்ராப்பர்ட்டியாக இந்த வடையை இந்த காக்கா எடுத்துச்சு, அதனால இது திருட்டுன்ட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையா உட்காந்துட்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தாரு, வேற பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுன்னாரு. பையன் ஏச்சுக்கிட்டான். பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் வந்து எடுத்துக்கோன்னு. பசு கிட்ட கேட்டா பால் கிடைக்கிறீங்க. எவனாவது பசு கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ கவ், ஐ டேக் 1 liter எவனா சொல்ல? இது திருட்டு இல்லையா? காக்கா எடுத்தா மட்டும் திருட்டா? பசுவிடம் இருந்து பால் திருடுக்கிறோம், அப்படித்தானே சொன்னோம். என்னடா சிலபஸ் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டான். அந்த வாத்தியார் வேலையை விட்டுருப்பார்ல அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இதான் இந்த பேச்சுடைய முத்தாய். புத்தகம் படிப்பதால் புதிய சிந்தனை உருவாகும் என்பதற்கு இந்த கதை எத்தனை வருஷமா நீங்க கேட்டிருக்கீங்க. சிம்பிள் கதை, சின்ன பசங்க கதை. இந்த கதையை வேற மாதிரி இன்னைக்கு யோசித்து பார்க்கலாமா? இந்த காக்கா போய் மரத்து மேல உட்கார்ந்தவன நரி 2 ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு. ஒண்ணு என்ன சொல்லுச்சு? நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஒரு பாட்டு பாடுச்சு. எத்தனை ஸ்டேட்மெண்ட்? 2 ஸ்டேட்மெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? நீ அழகா இருக்கிற, ஒரு பாட்டு பாடும். இப்படி சொன்னோன்னா காக்கா தனக்கு தானே 2 கேள்வி கேட்டுக்கணும். முதல் கேள்வி என்ன? நம்மளை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொல்லுது, இந்த புகழுக்கு நாம் தகுதியானவனா கேட்டுக்கணும்ல. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கணும்? இத சொல்றது யாரு? இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல, இல்ல பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னா பரவாயில்ல, நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுது. இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா அப்படி கேட்கணும்ல. இப்ப 2 கேள்வி கேட்டுக்கணும் காக்கா. முதல் கேள்வி என்ன? இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா? இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா? பெண்களை ஏமாத்த வரவெல்லாம் முதல்ல நீ அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்தது ஐ லவ் யூன்னு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா, இதை செய்ய இவன் தகுதியானவன்னு கேட்டா இந்த உலகத்துல எவனையும் ஏமாத்த முடியாது. இந்த நீதி அந்த கதைக்குள் இருக்கிறதா? இப்படி வாசியுங்கள். காற்று இருக்கிறது, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வையுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.